ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ளூபெர்ரி பிளான்ட். இதுக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் ப்ளூபெர்ரி பிளான்ட் வாங்கினேன். ஆனால் அது வந்து சாயிலில் வச்சுட்டேன். அதனால் அது ஒரு மாதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சம்மர் வெயிலில் வந்து அது ரொம்ப வாடி போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு பெர்லைட் வாங்கியிருக்கேன். இது வந்து வெர்மி கம்போஸ்ட், இது வந்து கோகோபீட். இதுக்கு வந்து ப்ளூபெர்ரி பிளான்ட்ஸுக்கு சாயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது பீச் லெவல் வந்து 4.5 to 5.5 தான் இருக்கணும். 6 நம்ம போகக்கூடாது. அது வந்து அசிட்டிக் சாயில் தான் அது வந்து விரும்பும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சாயில் இல்லாமல் நம்ம வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இது கூட வந்து நம்ம உட் சிப்ஸ் இருக்குது பாருங்கள், மரத்தூள் போட்டுக்கலாம். மரக்கடையில் அந்த உட் சிப்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட போட்டுக்கலாம். எனக்கு அது கிடைக்கல, அதனால் இதை நான் போட போகிறேன். இது என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ண போகிறேன். %70 வந்து கோகோபீட்டு பாருங்கள். இது வந்து கோகோபீட்டு தண்ணியில் போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். 70% கோகோபீட்டு, 10% வெர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு உரம். இது வந்து பெர்லைட் வந்து ஒரு 20%. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு விற்கணுங்க. நான் போன வருஷம் வாங்கினேன், அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அது மண்ணில் சாயிலில் வச்சுட்டு பாருங்கள், அது அப்படியே ஒரு மாதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போயிடுச்சு. ரொம்ப நாளாக அது வாங்கணும்னு நினச்சேன். அதான் இப்போ தான் அது நேரம் கிடச்சிது. ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சோன்னா அது தினமும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தினமும் அதை வாங்கணும் எதுனா ஒன்று பிடிச்சது வேணும்னு நினச்சி பாருங்கள். கடைசியில் அது ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து சேரும். நீங்கள் அந்த மாதிரி தினமும் நினைங்க. எது உங்களுக்கு வேணும்ன்ட்டு நினைக்கிறீங்களோ, அது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, எது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அதே மாதிரி தினமும் நினைங்க. ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு கொடுப்பாரு. ஒரு நாள் அது நம்ம கைக்கு வரும். நான் நினச்சிட்டேன்னா, நான் எங்கே இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். நான் ஒரு பிளான்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா, அது எங்கே இருந்தாலும் அது என்கிட்ட வந்துடும் ஒரு நாள். நான் வாங்கின பிளான்ஸ் எல்லாம் 2-3 இருக்கும். ஒரே பிளான்ஸை நான் 2 வாட்டி வாங்கியிருப்பேன், அது வராமல் போயிருக்கோம். திருப்பி இன்னொரு வாட்டி வாங்கியிருப்பேன், அது வராமல் போயிருக்கோம். அந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்க பிளான்ஸாக 2-3 தடவை வாங்கியிருப்பேன். ஆனால் கடைசியில் ஒரு தடவை எனக்கு நல்லதாகவே எனக்கு அமைஞ்சிடும். எனக்கு பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா. இதுக்கு வந்து ஹோல் வந்து நம்ம தேங்காய் நார் போடுறதுனால தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. அதனால் நிறைய ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தண்ணி நான் ஷேடில் தான் வச்சுருக்கணும். இது தண்ணியும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. நான் அப்புறம் வந்து உட் சிப்ஸ் கிடச்சிதுன்னா நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் போட்டு. இந்த பிளான்ஸ் இப்போ நான் அதில் வைக்க போகிறேன். இந்த பிளான்ஸே பாருங்கள், அவங்க சாயிலும் யூஸ் பண்ணல, பெர்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோகோபீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டே இருக்காது இதில். நம்ம இதை அப்படியே வச்சுருவோம். இங்கே மேலே தூக்கி வச்சுப்போம். இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இதிலே வந்து கட்டிங்ஸ் போடலான்ட்டு பார்க்குறேன். அதனால் இதில் கொஞ்சம் வச்சு அதை கட் பண்ணி இதில் கொஞ்சம் கட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம்.
இதுக்கெலாம் சாயிலே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் இதுக்கெலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் வாங்கின நர்சரி நம்பர் வேணும்னா என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எந்த பிளான்ஸு எங்கே வாங்கினேன்ட்டு நான் சொல்வேன். அப்புறம் நான் நர்சரி நம்பரே சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்வேன், எல்லோரும் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் நான் எங்கே வாங்கணும்னு நான் சொல்வேன். ஆனால் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரு ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணாலே போதும். நான் இதில் கட்டிங்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதனால் ஒரு பிளான்ட்டை ஒரு ஸ்டெம்மை நான் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிவிட்டு இந்த லீஃபை வந்து எடுத்துடணும். இந்த லீஃப் வந்து பிச்சு விட்டுட்டு இது ஒரு பிளான்ட்ஸுன்னு வரட்டும். இது ஒரு பிளான்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். இது எப்படி இந்த கட்டிங்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஷேடில் தான் வச்சுருக்கணும். நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து நான் தயாரித்த பாட்டிங் மிக்ஸு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு நான் வந்து 1 வீக் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படின்னு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.